வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி உங்களுக்கு ப்ரான் வச்சு ஒரு பிரியாணி பண்ணி காட்டுறேன். சரிங்களா? நல்லா பெருசு பெருசாக இருக்குது ப்ரானு, அதனால் வாங்கினேன். வாங்கிட்டு இதில் இந்த இந்த மாதிரி வாங்கி செய்தால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இதில் ஒரு பிரியாணி ரெசிபி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேப்பா? இப்போ ப்ரான் இது 1/4 கிலோ. ஓகேங்களா? எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இதில் ஆயில் போட்டுக்கலாம்ப்பா. போதும், காஞ்சிடுச்சு. இது இப்போது ஏலக்காய் ஒன்று போட்டுக்கிறேன். சரிங்களா? பட்டை, அப்புறம் லவங்கம். ஓகேங்களா? அவ்வளோதான். வேறு எதுவும் கரம் மசாலாலாம் போடல நான். இவ்வளோ தான் கரம் மசாலா. இந்த பட்டைலாம் கொஞ்சம் இதாகிடுச்சு, ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் ஆனியன் போட்டுக்கிறேன்ப்பா. இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் நம்ம வதக்கலாம். சரிங்களா? வெங்காயத்தை நல்லா வதக்கினா தான் நம்மளுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். ஓகேப்பா? இப்போ ப்ரான் நம்ம க்ளீன் பண்ண சொல்ல இந்த மாதிரி, சரிங்களா, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருக்குது பாருங்கள், இதை இப்படி எடுத்துடணும். எடுத்தால் தான் அது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அது நல்லா இருக்காது. இது இந்த மாதிரி எடுத்துடணும். நான் ஃபுல் ப்ரான் வாங்கி, ஏன்னா இங்கேயே எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க எனக்கு. நான் அதை வாங்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு. நான் ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துடணும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துடணும். ஓகேங்களா? அது மாதிரி ஒன்று நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் உங்களுக்கு காமிச்சேன் எப்படி க்ளீன் பண்ணோன்ட்டு. போதும்ப்பா. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துச்சு, கோல்டன் ப்ரௌனில். இப்போ நம்ம ஒரு பொருளாக போட்டுக்கலாம். சரிங்களா? நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, ஒரு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். சிம்லியே வச்சு செய்யுங்கப்பா. இப்போ நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கணும். சரிங்களா? நான் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். போதும், அந்த காரம் போதும் நம்மளுக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் நான் பியூர் சில்லி போட்டிருக்கேன். ஃபுல்லாக வரல, பியூர் சில்லி போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு, இப்போ அந்த கலர் கொஞ்சம் குடிக்கும் நம்மளுக்கு. வேண்டான்னா விட்டுடலாம். சரிங்களா? அந்த கலர் வேண்டாம், நீங்கள் அப்படியே ஒயிட்டாக இருந்தால் கூட ஓகேன்னா அந்த கலர் போடாதீங்க. சரிங்களா? வேறு எதுவும் சேர்க்காதீங்க. சில்லி போட்டாலுமே அது காஷ்மீர் சில்லி, அதனால் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். புதினா, இது 2 செகண்ட் நல்லா வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள். ஓகேங்களா? இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இப்போ தயிர் நான் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். சரிங்களா? 2 செகண்டு. இப்போ நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ சால்ட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். அவ்வளோதான்ப்பா. நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ₹1 சைஸில் இருக்கிற இறா நல்லா கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ₹1 சைஸில் இருக்கிற இறா தான் ஃபஸ்ட்டு இருக்கிற நாணயம். இது இப்போ இருக்கிற ₹1 இல்லை, ஃபஸ்ட்டு இருக்கிற ₹1 சைஸ்.
பெரிய இறாவாக இருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். நல்லா இருக்கு இறா. இந்த மாதிரி க்ளீனாக கழுவி எடுத்துக்கணும், சரிங்களா? ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் பாரு. நல்லா உப்பு காரம் ஊறிடும். அது ஊறினோன்னு நம்ம அடுத்த பொருள் போடணும். பாருங்கள், இப்போது நல்லா சுருண்டுச்சு. ₹1 சைஸில் சுருண்டுச்சு. ஓகேங்களா? இதுதான் இறா. குட்டி இறாவில் செய்தால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. பெரிய இறாவில் செய்யணும். குட்டி இறாவில் தொக்கு செய்யணும், சரிங்களா? இப்போ அடுத்தது நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி ரைஸ், பாஸ்மதி ரைஸு 1 டம்ளர் போதும். இது 1/4 கிலோ இறா இது, சரிங்களா? 1 டம்ளர் சரியாக இருக்கும். அது என்னது 150 கிராம் வரும். இந்த 1 டம்ளரில் 150 கிராம் வரும் ரைஸு. அது போதும், அதனால் நான் இதை வச்சுருக்கேன். இப்போ 1 டம்ளருக்கு 1, 1.5, ஒரு 1.25 போதும், சரிங்களா? நிறைய தண்ணி ஊற்றினா குழஞ்சிடும். ஒரு 1.25 வச்சா போதும். 1 டம்ளருக்கு 1.25, 1:2ன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் கம்மி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ உப்பு காரெலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. கொஞ்சம் கொதிக்கிட்டோம் இது, சரிங்களா? இது கொதிக்கிட்டோம், நான் காமிக்கிறேன். அவ்வளோதான்ப்பா, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ உப்பு காரெலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க நீங்கள், சரிங்களா? எனக்கு இது சரியாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு உப்பு காரெலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு, ஓகேங்களா? இப்போ கடைசியாக புதினா கொஞ்சம் போட்டுட்டு மூடிடும், சரிங்களா? இது 2 ஸ்டிம்மு, 2 வந்துட்டு விசில் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கு அடுத்தது 2 வந்துட்டு லோ ஃப்ளேமில் வைக்கணும், ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தால் நல்லா உதிரியாக வரும். பாருங்கள், 2 ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ 2 விசில் வந்துடுச்சுப்பா இது, சரிங்களா? இப்போ நான் சிம்மில் வைக்கிறேன். சிம்மில் வச்சு 2 விசில் வரட்டும். இப்போ சிம்மில் 1 விசில் வந்துடுச்சு, ஓகேங்களா? இன்னும் 1 விசில் வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிடலாம், சரிங்களா? இதை செய்து பாருங்கள். நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ப்ரான்லேயே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா போடுறேன். நீங்கள் வந்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், சரிங்களா? நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இதை பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இல்லை வேறு எதுனா ஆட் பண்ணனா கூட எனக்கு கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா நான் அந்த மாதிரி செய்து காமிக்கிறோம் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ அடுத்த விசில் வந்துச்சு. செகண்ட் விசில் வருது உங்களுக்கு. இது முடிஞ்சவொடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம், சரிங்களா? அதெல்லாம் வந்துச்சு. 2வது விசில் வந்துச்சு. இப்போ நான் இது ஸ்டீம் போனோன்னு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? அவ்வளோதான்ப்பா, ஸ்டீம் நல்லா இறங்கிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு? குழையில நல்லா உதிரியாக வந்துடுச்சு, சரிங்களா? நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேப்பா, வாங்க சாப்பிட்லாம். ப்ரான் பிரியாணி ரெடி, சரிங்களா? இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? நான் அடுத்த வீடியோவில் நல்ல டிஷ்ஷாக நான் ஒன்று போடுறேன் நான் உங்களுக்கு, சரிங்களா? எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களாப்பா? ஓகே, பாய்.